அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்புப் போரில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஒரு 2 குளோபல் கேம்பெயின் சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் காசா மக்களுக்கு ஆதரவாக நடந்த மிக முக்கியமான 2 நிகழ்வுகள். ஒன்று, வேர்ல்டு பாடி ஆஃப் ஜெனோசைடு ஸ்காலர்ஸ், அதாவது கூட்டுப்படுகொலைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய 500 ஆய்வாளர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலில் நடக்கிறது தான் உலகத்திலே, இஸ்ரேல் செய்யக்கூடியது தான் காசாவில் உலகத்திலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டுப்படுகொலை. இதில் முக்கியமான பகுதி கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்றால், காசாவை மட்டும் அவங்க சொல்லலை, வெஸ்ட் பேங்கையும் ஜெருசலத்தையும் ஜோர்டான் வேலியிலையும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உலகம் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா இதுவும் காசாவை பிடிச்சிருவானான்னு இருக்கு. இது ஒரு குளோபல் மொபிலைசேஷன் இன் ஃபேவர் ஆஃப் பாலஸ்தீன மக்களுக்காக உலகம் முழுவதும் கலந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு. 2வது பெரிய ஆதரவு என்னவென்று சொன்னால், நேற்று குளோபல் மீடியா கேம்பெயின் சொல்லி ஒரு இதை நடத்தியிருக்காங்க. 257 மீடியா ஹவுசஸ் சேர்ந்து இருக்கிறது. இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ ஜேர்னலிசத்தை, பத்திரிகையாளர்களை எப்படி நத்தியானுகு முதலானவர்கள் நடத்துகிறார்கள் என்பது, இதுக்கு முன்னாடி இது போல ஒரு பெரிய ஆதரவு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிடைச்சதில்லை. ஆக்குபைடு பாலஸ்தீன் அதை பற்றி கவலை இல்லை, அது அரபுக்கும் யூதர்களுக்கும் உள்ள பிரச்சனைன்னு போயிட்டாங்க. இப்போ அது உலக பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே போல் நேற்று உலகம் முழுவதும் ஃப்ராங்க்ஃபர்ட்டில், அதாவது ஜெர்மனியில் 10,000 பேர் ஒன்றா கூடியிருக்கான். இஸ்தான்புல்லில் 1,00,000 பேர் இந்த காசாவில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலை, ஸ்டார்வேஷன், பொதுவாக ஸ்டார்வேஷனை பற்றி பேசுகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் காசா மக்களுக்காக எழுந்து நிற்கிறார்கள். அதாவது இந்த டாக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தினுடைய தொழிலாளர்கள் எல்லாம் இப்போ இந்த கப்பல் 44 நாடுகளை உள்ளடக்கியது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 தொழிலாளர்களுடைய முயற்சி தான் இந்த கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1000 தொழிலாளர்கள் எல்லோரும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்கள். இவர்களுடைய முயற்சியில் தான் இந்த கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. இதை தடுத்தால் நாங்கள் உலகத்தை ஸ்தம்பிக்க வைப்போம் என்று சொன்னதை இப்போ மறு உயிர் கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்ட போயிட்டு ஏதாவது பண்ணேன்னா நாங்கள் விட மாட்டோம். இப்போ இஸ்ரேல் கேபினெட் மீட்டிங் நடக்குது, அதை எப்படி தடுக்கிறேன்னு சொல்லினான். வந்தால் நாங்கள் அந்த ஷிப்பை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை உண்டு பண்ணும். இப்போ ரெட் சீல திரும்பியும் ஹூத்திஸோட ஆதிக்கம் ஃபால்ஸ் பிளாக் வச்சுட்டு போகிற இஸ்ரேலிய இராணுவத்தையும் தாக்குவதாக இருக்கிறது. இப்படி காசா மக்களுக்காக உலகமே திரண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கு முன்னாடி எப்போ ஏற்பட்டுள்ள 78 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் செய்யக்கூடிய படுகொலைகள், இஸ்ரேல் செய்து வரக்கூடிய அட்டூழியங்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வியாபித்து வருகிறது. செப்டம்பர் 15 பாலஸ்தீன தனி ஸ்டேட் நிச்சயமாக வரும். நேற்று ஜெர்மனியும் பிரான்ஸும் சொல்லியிருக்கேன், அதில் காசாவே உள்ளடக்கணும், காசாவும் சேர்ந்தே தான் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.